குட் ஈவினிங்மா. இன்னைக்கு எந்த சம் பார்க்கணும்? 8ஆ 9ஆ? 9ம் 10ம்க்கா. ஓகே, அப்ப 9th சம் பார்த்துலாமா? 8 பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம்க்கா. சரி, ஓகே. 9th சம் போயிடலாம். ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க. இதுதான் நமக்கான கொஸ்டின். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு உள்ளீடற்ற ஒரு தாமிர கோளத்தோட வெளிப்புற பரப்பும் உட்புற பரப்பு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து குட் ஈவினிங்மா. கோளத்தை வந்து உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க. இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு கோளம் ஃபுல்லா ஒரு ஸ்பியர் வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னா அதை ரெடி பண்றதுக்கு தேவையான அந்த வால்யூம், இதோட டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். நீ பாருங்க, இதுக்கு என்ன மீனிங்னா, இப்படி ஹாலோவா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? உள்ளீடற்றதா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு, அதாவது ஹாலோவா இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஒரு கோலமா ரெடி பண்றாங்க அப்படின்னா இதை தான் உருக்கி அப்படியே இதுவா மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பை இப்படி மாத்துறாங்கன்னா இதோட வால்யூமும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த உள்ளீடற்ற கோளம் ஹாலோ ஸ்பியர், இதோட நமக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்பியர் ரெடி பண்றதுக்கான அதை வந்து வச்சு நம்ம ஸ்பியர் ரெடி பண்ண போறோம். ஒரு முழு கோளமா உருவாக்க போறோம். அதோட கன அளவு என்ன, வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதோட கன அளவு நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. இப்ப கொஸ்டின்ல நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க சொல்லுங்கம்மா. வெளிப்புற கோளத்தோட அளவும் புறப்பரப்போட அளவும் கொடுத்திருக்காங்களா? சரி, வெளிப்புற அந்த கோளத்தின் பரப்பளவா சர்ஃபேஸ் ஏரியாவா? ரெண்டுத்தோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுக்கான ஃபார்முலா சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ சொல்லுங்க, அப்புறம் ஃபார்முலா போவோம். என்னென்ன கொடுத்திருக்காங்க? வெளிப்புறத்துக்கு எவ்வளவு, உட்புறத்துக்கு எவ்வளவு? வெளிப்புறத்துக்கு வந்து 576க்கா. ஓகே. 576 பைக்கா. ஓகே. உட்புறத்துக்கு 324 பை. ஓகே. சரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வால்யூமோட ஃபார்முலா என்னமா? ஸ்பியரோட, அதாவது கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப்க்கா. 4/3 பை பிராக்கெட் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்க்கா. இது எதோட ஃபார்முலா? உள்ளீடு அற்றது. கரெக்ட் தானே? ஆமாங்கா. ஓகே, இதோட சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? ஓகே, அதோட கோளம் தான், அதாவது உள்ளீடற்ற கோளம் தான் திருப்பி ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உள்ளீடற்ற கோளம் இருக்குமா, இந்த கோளத்தோட புறப்பரப்புகள் கொடுத்துருக்காங்க. உட்புற புறப்பரப்பும் வெளிப்புற புறப்பரப்பு ரெண்டுமே தனித்தனியா கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு நம்மளோட இதோட வால்யூம் கேக்குறாங்க. அவ்வளவுதான், கன அளவு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? இந்த இன்சைடோடதும் அவுட் சைடோடது ரெண்டுத்தோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. புறப்பரப்புகள் கொடுத்துட்டு நம்ம கிட்ட வால்யூம் கேக்குறாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இருங்க இதுவே பெஸ்ட். ஓகே, இப்படி இருக்கா? இதோட இன்சைடு என்னமா கொடுத்துருக்காங்க? உட்புற புறப்பரப்பு 576 இல்ல 324 கரெக்டா? ஓகே. வெளிப்புறம் 576 பை. இதை வந்து வால்யூம் கேக்குறாங்க. அவ்வளவுதான். சரி, உட்புறமா இருந்தாலும் சரி வெளிப்புறமா இருந்தாலும் சரி அதோட புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 4
by r squared க்கா. 4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்சைட் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்சைட்னா ஸ்மால் ஆர் போட்டுக்கோங்க. அவுட் சைட்னா கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். அப்போ 4 பை ஆர் ஸ்கொயர். இது வந்து நான் வந்து உட்புறம் கண்டுபிடிக்கிறேன். இன்சைட் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேமா. இன்சைடோட இந்த ஆரோட வேல்யூ எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா நமக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. இதுல சப்ஸ்டியூட் பண்றதுக்கு கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் வேணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் உட்புற ஆரம் எடுத்துக்கிறேன். 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதோட வேல்யூ 324 பை. இந்த பையன் கேன்சல். இந்த 4 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 8 1. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 81. அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 9. வெரி குட். 9 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த அவுட் சைடுக்கு 576 பை. இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இந்த பையன் கேன்சல். 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் பேலன்ஸ் 1. 4 × 4 16. பேலன்ஸ் 1 4 4. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 144னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 12. வெரி குட். அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்ப v வால்யூம் ஈக்குவல் டு 4/3 பையோட வேல்யூ 22/7 கேபிட்டல் ஆர் வந்து 12 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 9 கியூப். இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 12 கியூப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1728 வரும். 9 கியூப் கண்டுபிடிச்சிங்கன்னா 729 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணி பாருங்க. ஃபைனலாக உங்களுக்கு 4186.29 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த சம் பாருங்க. இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. இங்க பின்னத்துல கொடுத்திருக்காங்கலக்கா 4/3 × 22/7. ஆமா. அதை எப்படி கொடுக்கிறது? அதான்க்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அது கன்ஃபியூஸ் ஆகுது. அது சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லுங்கம்மா. ஒரு ஃபோன் வருதுக்கா, பேசிட்டு மட்டும் வரட்டா? ஓகேம்மா. ஓகே. 4/3 22/7 இதோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்னமா வேல்யூ வருது? 18. அப்போ 9. இப்போ இது வந்து 6 ஆகுது. 1 ஆகும். 11. இப்போ இதுவும் ஒரு 9. 16ல 7 போச்சுன்னா இது ஒரு 9. 999 வருது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண. ஓகே. 999. இப்போ 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 3 3 9ல 3 3 இருக்குது. இதில் ஒரு 3 3 இதில் ஒரு 3 3 வந்துடும். நெக்ஸ்ட் 7 டேபிளில் கேன்சல் பண்ணணும். நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ கேன்சல் பண்ணால் 33ல எத்தனை 7 இருக்கு? 28 வருதா? 28. அப்படின்னா பேலன்ஸ் 5. ஓகே. 53ல 7 7 சார் 49. 49 அப்படின்னா பேலன்ஸ் வந்து இதில் ஒரு 4 வரும். அப்போ நான் பாயிண்ட் வச்சு பேலன்ஸ் 4 வருதா? அப்போ புள்ளி வச்சு இல்லை உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க 333. இது வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 33ல் வந்து 4 டைம் வரும். அப்போ 28. பேலன்ஸ் வந்து எவ்வளோமா வந்துச்சு? 5. இப்போ இந்த 3 கீழே இருக்கிறேன். இதில் வந்து 7 டைமு அப்படின்னா 49. பேலன்ஸ் வந்து 4 வருதா? இப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம். இதை நீங்கள் மைண்ட்லேயே இப்படி கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை எனக்கு புரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். 40ல் எத்தனை 7 இருக்கு? 5 டைம்ஸ். அப்போ 35. பேலன்ஸ் 5. அப்போ நம்ம இனிமேல் பாயிண்ட் திருப்பி வைக்க தேவையில்லை. 15 எடுத்துக்கலாம். 50ல் எத்தனை 7 இருக்கும்? 7 7 7 7 49. இப்போ பேலன்ஸ் 49னா 1. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று கண்டுபிடிச்சி கூட ரவுண்டாக எழுதிக்கலாம். 10னா இருக்குமா? 10ல் ஒரு 7 தான் இருக்கும். அப்போ இது கூட ஆட் பண்ணாலும் 5 விட ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஆட் பண்ணணும். 1ன்றது 5 விட கம்மி. அப்போ ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இது 2 இதோட 1 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 88. அது கூட 47.57 இதை மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்போ 47 57 எப்படி வச்சுக்கிறேன்? 88. 7 49 8 56. 5 40 45 4 56 56 60 6 24. 32 32 6 37
8 அதே தான் கீழே வரப்போகுது. அப்போ 65083 இது வரப்போகுது. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 6 11 1 6 8 இதை ஆட் பண்ணோம்னா 8 11 1 அப்போ 1 4 அப்போ நமக்கு என்ன வருது 418616 லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா 2 டிஜிட் அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். அப்போ 418616 அவ்வளோதான் சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதாம்மா. உங்களுக்கு அது மாதிரி இது என்ன எனக்கு கஷ்டமாக இருக்குக்கானா நீங்கள் டேரெக்டாக இதில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேணாம், இப்படி கூட போடலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேம்மா. சரி பாருங்க இந்த சம்ம, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நமக்கு தேவை கரெக்டான ஆன்சர் கொண்டு வரணும். அது இப்படி போட்டு பார்க்கலாம், கூட்டுறது கூட நீங்கள் நேராக போட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? கழிக்கிறது இந்த மாதிரி எழுதி பார்க்குறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நமக்கு தேவை கரெக்டான ஆன்சர் வரணும், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் எந்த ஸ்டெப் வேணாலும் போடலாம். அக்கா மல்டிபிள் கியூப்லாம் படித்து வச்சுக்கணுமா, எனக்கு மறந்துடுமே அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் தப்பாக எழுதாதீங்க. இதில் மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு கூட போடுங்க, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் டிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவு ஈஸியாக டைம் நமக்கு சேவ் ஆகும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரி இந்த சம் பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. கீழே பண்ணி போடும்போது அந்த பாயிண்ட்க்கு அடுத்து 16 போட்டுருக்கீங்க, மேல 29 போட்டுருக்கீங்க. இங்க 29 இருக்கு. இங்க வந்து இங்கயா? பரவாயில்ல, ஓகே தான். இந்த 4 டிஜிட் வருதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 6 வந்து ஏன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் போட்டால் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 6னா 5 விட ஜாஸ்தி. அப்போ 5 விட ஜாஸ்தினா இங்கே ஒன்று நம்ம கூட்டிக்கலாம் அதோட முதல் நம்பரை. அப்போ 4186.2 தான் வருது. 0.2 தானே வருது. இங்கே 2 இங்கே 2 அந்த பேசிஸில் தான் வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட கரெக்டாக இருந்தால் ஓகே, பாயிண்ட்ல வேரி ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியாம்மா? சரிங்கக்கா. ஓகே, கான்செப்ட் புரியுதுல எல்லாருக்கும்? கான்செப்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஏன்னா கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா நீங்களே போட்டுருவீங்க. சரி நெக்ஸ்ட் போவோமா? நிரஞ்சனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேனா? நிரஞ்சனா நீங்க கிளாஸ் வந்தீங்களா? லாஸ்ட் கிளாஸ் நேத்தி வந்தீங்களா? நேத்தி நானே வரலையே. நேத்து நான் வந்தனா? ஓ நேத்து சண்டேன்ற ஞாபகத்துல இருக்குமா? ஓகே ஓகே. நிரஞ்சனா வேணா ரொம்ப நாள் இது பார்க்காம பேசாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்களாம் ஒரு வாரமா வரலக்கா. சரி சரி ஓகே. நான் நேத்து ஒழுங்கா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குக்கா நம்ம கிளாஸ். நிறைய பேரு ஜிப்பு போட்டாங்க வாயில. இல்லக்கா என்ன ஸ்டார்ட் பண்ணலக்கா. யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு போட்டி போயிட்டு இருக்கு. சுபாஷினி டெஸ்ட் எழுதிட்டீங்களா? டெஸ்ட் இல்ல, நான் கொடுத்தது. பாதி முடிச்சிட்டேன்க்கா, நாளைக்கு வாங்கிக்கலாமா? ஆரோக்கியத்து கிட்ட வாங்கிக்கிறேன்னீங்களாமே. யாரு கிட்ட? ஜென்சி கிட்ட. ஜென்சி கிட்ட கொடுத்து விட்டுறீங்களா? கொடுக்குறேன்க்கா. அந்த அக்கா சரி சரி அக்கான்ட்டனா? ஐயோ, ஜென்சியை தான் எங்க மீட் பண்றேன்னு தெரியல. சரி நான் பார்த்து கேட்டுக்கிறேன். சுபாஷினி தாங்க இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்காங்க. சுபாஷினிக்கு ஏதோ வீட்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோன்னு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. கரெக்ட்பா. சரி நான் நெக்ஸ்ட் சம் போயிடுறேன். இன்னும் ஒரு சம் இருக்கு, அதை முடிச்சிட்டோன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அப்புறமா நம்ம பேசுவோம் யாரெல்லாம் சைலண்டா இருக்காங்க, ஏன் சைலண்டா இருக்காங்கன்னு.
பத்மஸ்ரீலாம் வர வர பேசுறதே இல்லை. அதெல்லாம் என்னன்னு தீர விசாரிப்போம். ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ரிவிஷன் மார்க்லாம் என்கிட்ட சொன்ன மாதிரியே தெரில யாரும். ம் சரி சரி, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஏன் நான் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்? அதே நீங்களே சொல்லிருங்கக்கா. கரெக்ட். ஃப்ரெஸ்டம் இடைக்கண்டம். கரெக்ட். அதனால இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும்ல. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல. சரி, அது ஃப்ரெஸ்டம்ன்றதுனால தான் அது ஒரு இம்பார்ட்டன்டான சம். நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இடைக்கண்ட வடிவில் இருக்கு. இதோட உயரம் வந்து 16 சென்டிமீட்டர். கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அதன் கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. அதாவது இதோட மவுத் ஓப்பன்ல இருக்கு. கீழ்ப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க 8, அப்படின்னா ரேடியஸ் வந்து 8. மேற்புற ஆரம் வந்து 20 சென்டிமீட்டர், அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து 20 கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. ஃபுல்லா வந்து மில்க் இருக்கு. 1 லிட்டர் பாலின் விலை 40 ரூபாய். அப்படின்னா நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க. அதாவது இது ஃபுல்லா பால் இருக்குமா? ஓகேவா? இது ஃபுல்லா பால் இருக்கு. 1 லிட்டர் 40 ரூபாய் அப்படின்னா இது ஃபுல்லா உள்ள பாலோட மொத்த விலை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு சில ஹிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃப்ரெஸ்டம், இந்த இடைக்கண்டத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது சென்டிமீட்டர் கியூப்னு தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க சென்டிமீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர் கியூபா இருக்கும். அப்ப சென்டிமீட்டர் கியூபை லிட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து மாற்ற வேண்டியதான். ஓகேவா? அதை கூட 40 மல்டி பண்ணா போதும். ஓகே, பண்ணலாமா? இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுவா. இங்க பாருங்க, உங்க வீட்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஒரு வாளி இருக்குமா? இந்த மாதிரி வாளி ஒண்ணு, இரும்பு வாளி முன்னெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கேணிக்குள்ளலாம் கிடக்குமே. அந்த மாதிரி ஒரு வாளி ஃப்ரெஸ்டம் ஷேப்ல இருக்கு, இடைக்கண்டம். அது ஃபுல்லா வந்து பால் ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த பாலோட ஃபுல்லும் அது பால் இருக்கு. அப்ப அந்த பாலோட கன அளவு தெரியணும்னா இந்த இடைக்கண்டத்தோட கன அளவு தெரிஞ்சா போதும். ஃப்ரெஸ்டத்தோட வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஃப்ரெஸ்டத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே கால்குலேஷன், இப்ப வீட்டுக்கு வீடு பால் கொடுப்பாங்க, பாக்கெட் பால் அதெல்லாம் வாங்குறோம்னா அதெல்லாம் என்ன கணக்கு சொல்லுவாங்க? ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 40 ரூபாய். அப்படி சொல்ல மாட்டாங்க, லிட்டர்ல தான் சொல்லுவாங்க. 1 லிட்டர் 40 ரூபாய் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்போ இத வச்சுக்கிட்டு நம்மளால வால்யூம் தான் கண்டுபிடிக்க முடியும். கன அளவு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த கன அளவை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு ருப்பீஸ் கண்டுபிடிக்க முடியும். 1 லிட்டர் 40 ரூபானா நம்ம எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சு அத்தனை லிட்டருக்கு எவ்வளவு காசு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகேக்கா. இப்படி புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா புரியும்க்கா. சரி, ஓகே. இப்போ ஃப்ரெஸ்டத்தில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 20 ஆமா? ஹெச் உயரம் 16, கரெக்டா? ஓகே, சரி சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் தி ஃப்ரெஸ்டம், இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. Capital R square. Capital R square plus small r square plus capital R into small r. வெரி குட். ஓகே, இதுல நமக்கு எல்லா வேல்யூமே இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 1/3 பைனா 22/7 ஹெச். கேபிட்டல் ஆர் வந்து 20 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் வந்து 8 ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் 20, ஸ்மால் ஆர் 8. இப்போதைக்கு இதுல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால 22 × 16 டிவைட் பை 3 × 7 அப்படியே வச்சுக்கிறேன். 20 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோமா? 400. கரெக்டா?
கரெக்ட்க்கா. ஓகே. இப்ப இது 2த்தையும் மல்டி பண்ணிட்டேன். இத ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிருவோமா? 22, 16 டிவைடட் பை 3 இன்டு 7 இதெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளோமா வருது? 400, 500. ஓ 500 வராதா? லாஸ்ட்ல இது 4, 6ன்னா 12, பேலன்ஸ் 1, 6, 2, 4 கரெக்ட்டா? பார்த்துக்கங்க. கரெக்ட்டுக்கா. ஓகே. நான் இப்ப 3 டேபிள்ல இத கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப 6ல வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 2ல ஒண்ணுமே இல்ல 3. அப்ப 0 போட்டுட்டு 24ன்னு எடுத்துக்கணும். 24ல எத்தன டைம் இருக்கு? 8 டைம்ஸா? 8 டைம்ஸ். சரி. இப்போ நான் இந்த 7னால இந்த டேர்ம கேன்சல் பண்ண போறேன். 20ல எத்தன 7 இருக்கு? 2 டைம்ஸ். 2 பேலன்ஸ் 6. 68லமா? 9 டைம்ஸா? 9ஆ? ஆமாங்க. 9 டைம்ஸ். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 5 இருக்கும். 5 வந்து பாயிண்ட் வச்சு 50 ஆக்கிக்கிறேன். 50னா வந்து 7 7s are 49. பேலன்ஸ் 1. அப்ப 10ல வந்து எத்தன 7 இருக்கும்? ஒரு 7 தான் இருக்கும். அப்ப இதே மாரி போயிட்டுருக்கும். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப மல்டிபிள் டிவிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால நான் இது போட்டு காட்டுறேன். இல்லன்னா டைரக்ட்டா ஆன்ஸர் போட்டுருவேன். உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு பண்ணி காட்டுறேன். சரி. 12 பேலன்ஸ் 1 12 1 13 2 2 6 5 3 இதெல்லாம் மல்டி பண்ணா 3 5 6 இன்ட்டு 29.171 வருதுமா. இதை நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஃபைனல் ஆன்சர் நான் எழுதுறேன். எதுலால? எழுதுறாங்க. 4 3 சரி மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா பாயிண்ட் சம்திங்ல எனக்குமே டவுட் இருக்கு. மல்டிப்ளை பண்ணிடுவோமா? மல்டி பண்ணிடுவோம். 3 5 6 இன்ட்டு இது கூட இந்த பக்கம் வச்சுக்கலாம். 2971 இன்ட்டு 356ன்னு வச்சுப்போம். மல்டி பண்ணி பாருங்கம்மா. ஏழு ஆறு 42 4 54 54 58 5 12 17 நீங்க கூட மல்டி பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் என்னம்மா வருது உங்களுக்கு? 13 16 8 17 10 15 8 9 10 எனக்கு இந்த ஆன்சர் வருது. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுமா? மல்டி பண்ணி பாருங்க. நம்ம இதுல கொஞ்சம் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாங்க வருது. எனக்கு இந்த ஆன்சர் வருதா? எந்த ஆன்சர் வருது? இதுதாங்க நீங்க போட்டிருக்கிறதா இருக்கு. சரி ஓகே. அப்ப அந்த ஆன்சரே வச்சுப்போம். சரி சரி அப்பனா நமக்கு வந்து 105766 வருதா? லாஸ்ட்ல இருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2. ஓகே. இப்போதைக்கு இது இருக்கட்டும். சரியா? இப்போ இது வந்து சென்டிமீட்டர் கியூப். நம்ம கண்டுபிடிச்சது வால்யூம் கன அளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட அது கேட்கல. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? எத்தனை லிட்டர் குடிக்கணும்? லிட்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப லிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வால்யூம் எப்படி, அதாவது சென்டிமீட்டர் எப்படி லிட்டரா மாத்தணும்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் 1 லிட்டர். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ
இவ்ளோ இருக்கிற இந்த சென்டிமீட்டர் கியூப லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா, இத 1000ஆல நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 10,576.76 1000ஆல டிவைட் பண்ணோம் அப்டின்னா, அது லிட்டரா மாறிடும். டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் முன்னாடி போகும். ஏன்னா கீழ 3 0 இருக்கு. அப்ப 3 டிஜிட் முன்னாடி போயிரும். அப்படின்னா 10.57676ன்னு இருக்கு. இத ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? இது வந்து 5 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது வந்து 8ஆ மாறிடும். இது 8ன்னும்போது 5 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது 7 ஆயிடும். 5 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது 8 ஆயிடும். அப்ப 10.58ன்னு வச்சுப்போம். இத தான் இவ்ளோ லிட்டருக்கு 10 லிட்டர் பாயிண்ட்ல வந்து 58 இருக்கு. ஏதோ மில்லி லிட்டரோ ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1 லிட்டர் ரூ. 40 அப்படின்னா 10.58 லிட்டர் அப்படின்னும் போது இன்ட்டு 40 மல்டி பண்ண வேண்டியதுதான். மல்டி பண்ணி பாருங்க. 40 20 24 2 4 லாஸ்ட்ல 2 டிஜிட்னா 424 வருது. புக் பேக் ஆன்சர் பாருங்கம்மா. வேற வருதா புக் பேக் ஆன்சரு? 423 வருதுக்கா. ஓகே 423 ஓகே. புக் பேக் ஆன்சர் என்ன வருது? 418.36 ஓகே. இங்க நம்ம 22 இன்ட்டு 6 மல்டி பண்ணுமா 16 மல்டி பண்ணுமா? பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா இங்க? ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா அங்கே தான் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் மிஸ்டேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அங்கே தான் மிஸ்டேக் ஆயிருக்கு. இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது நான் என்ன வருதுன்னா நான் கேல்சியில் போட்டுட்டேன். இங்கே வந்து 16ன்னு வைக்காம நம்ம 6ன்னு வச்சு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் 16ல் மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10459.4285 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் 1000ஆல டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 3 டிஜிட் முன்னாடி போகுமா? அப்போ வந்து 10.45 இல்லைன்னா 416 கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். இதை நீங்கள் 40ஆல மல்டி பண்ணி பாருங்களேன். 10.460 இன்ட்டு 40 இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 418.4ன்னு வருது எனக்கு ஆன்சர். அதான புக் பேக் ஆன்சர் வருது. நியர்லி 418.40ன்னு வருது. அங்கே உங்களுக்கு 36ன்னு இருக்கு. 36ஓட வேல்யூ என்ன? அதை ஆட் பண்ணாலும் 40 தான். ஓகேவா? இதை மட்டும் 16ன்னு வச்சு போடணும். கான்செப்ட் சொல்லிடுறேன், எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க ஃப்ரெஷ்டம் இருக்கு. இதோட நம்ம கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். இதை வந்து நம்ம லிட்டரா மாத்துறதுக்கு 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை 1000ஆல டிவைட் பண்ணா நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம் இன்ட்டு 40ஆல மல்டி பண்ணும்போது அதோட காஸ்ட் கிடைக்குது. அவ்வளவுதான். அவ்வளவுதாம்மா. அப்போ இதுதான் ருபீஸ். ஓகேவா பாருங்க. ஓகேவா பாருங்கம்மா. புரியுதா? எது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. சரிம்மா. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா?
ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே சரிம்மா. சரி. இதோட இந்த பயிற்சி முடியுது. நேத்து நான் சொன்னேனம்மா 2மே இருக்கும். புறப்பரப்பு இருக்கும். எல்லாமே இருக்கும்னு. இனிமே பார்க்குறது வந்து இணைந்த உருவங்களா இருக்கும். அதாவது இதுவரைக்கும் நீங்க சிங்கிளா சிலிண்டர்னா சிலிண்டரு அந்த மாரி பார்த்துருப்பீங்க. இதுல வந்து சிலிண்டர் கூட ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கலாம். ஒரு அரைக்கோளம் இருக்கலாம். ஒரு கூம்புல இந்த மாரி கீழ இந்த மாரி பொம்மை மாரி இந்த மாரி இருக்கலாம். 2 மருந்து குப்பி. இந்த மருந்து குப்பில சம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நெறைய ஜாயிண்ட் ஆயிருக்கும். நெறைய ஷேப்ஸ் ஜாயின் ஆயிருக்கும். அதுல வால்யூமும் வரும். ஆம், சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே வரும். ஓகேவா? இத பத்தி தான் இனிமே நம்ம பார்க்க போறோம். சரிம்மா. இது ஒரு நல்ல சம். இது மாரி தான். உங்களுக்கு ஒரு ஒரு ஷேப் சொன்னாங்க அப்டின்னா, அதாவது ஒரு பொம்மையோ, ஏதோ ஒரு சொல்றாங்கன்னா, அதுல என்னென்ன ஷேப் இருக்கு அப்டின்னு உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும். இப்ப இத பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன ஷேப் இதுல இருக்கிற மாரி தெரியுது? இந்த இந்த டயகிராம் வச்சு சொல்லுங்க பாப்போம். அரைக்கோளம்க்கா. வெரி குட். அப்புறம்? வேற என்னம்மா இருக்கு? உருளை. வெரி குட். சூப்பர். அவ்வளதான். இது 2 தான் இதுல ஜாயின் ஆயிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு உருளை இருக்கு. அதுக்கு மேல ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு ஒரு பொம்மைய வந்து உருவாக்குறாங்க. அதோட மொத்த உயரம் நல்லா படிச்சு பார்க்கணும். அதோட டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 25 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. விட்டம் அது 2த்துக்குமே காமன் தான் விட்டம். டயாமீட்டர்ஸ் 2த்துக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். 12 சென்டிமீட்டர். ஏன் நமக்கு 12 தேவைப்படாது. டயாமீட்டரே தேவைப்படாது. ரேடியஸ் தான் தேவைப்படும். பவரோட வேல்யூ 6 சென்டிமீட்டரா இருக்கும். அப்படின்னா பொம்மையின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. இதுல நீங்க 2த்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணலாம். இல்லன்னா இந்த மாரி பொம்மையின் மொத்த உயரம் போட்டுட்டு, மொத்த புறப்பரப்புன்னு போட்டு, உருளையின் வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் அடிப்பக்க பரப்பு. எதெல்லாம் நம்மளால இங்க டச் பண்ண முடியுதோ அதுதான் மொத்த புறப்பரப்பா வரும். ஓகேவா? ஏன்னா அது ஒரு பொம்மையா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு உருளைக்கும், ஒரு அரைக்கோளத்துக்கும் புறப்பரப்ப நம்ம ஆட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது ஒரு பொம்மை. ஓகேவா? இது ஒரு பொம்மை. இந்த பொம்மையில டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா, மொத்தமா இந்த பொம்மையா தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு உருளை. அதனால இந்த உருளையோட புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலாவையும், அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலாவையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னும்போது, இது ஒரு பொம்மையா கன்சிடர் பண்ணி, இந்த பொம்மையில டோட்டலா என்னென்னலாம் புறப்பரப்புகள் இருக்கோ, அதுதான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவா இந்த வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு எடுத்துக்கலாம். இந்த உருளையின் வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கலாம். இத தவிர்த்து நம்மளால டோட்டலா ஆட் பண்ணும்போது, இதோட பேஸ் அது கீழ உட்கார்ந்திருந்தாலும், அதோட பேஸையும் நம்ம சேர்த்துக்கணும். அந்த பேஸ் அடிப்பக்க பரப்பும் நமக்கு உண்டு. அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணாதான் மொத்த புறப்பரப்புன்னு வரும். சப்போஸ் இதே கொஸ்டின்ல வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எது எது கண்டுபிடிப்பீங்க? சும்மா உங்க கெஸ் சொல்லுங்க. நேர்ல வந்து அடிக்க கூட முடியாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இந்த பொம்மையோட வலைப்பரப்பு கேக்குறாங்க அப்படின்னா எது எது கண்டுபிடிப்பீங்க? சிஎஸ்சிவாக்கா. ஆமா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. எது எதோடது கண்டுபிடிப்பீங்க? சும்மா எதுனாலும் சொல்லுங்கம்மா. இதுல என்னென்ன ஷேப் இருக்கு? இந்த டாய் ஹெமிஸ்பியரும் சிலிண்டர். ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும். சிலிண்டர். கரெக்ட். இந்த டாயா நம்ம ஒரு சேர்த்து ஒரு பொம்மையா பார்க்குறோம். இதோட சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நான் இப்ப கேட்டது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. சிஎஸ்ஏ கேட்குறோம்னா எது எது நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்குறேன். எது எது கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும்? நீங்க ஏதாவது ஒரு எதுமா? புரியல.
நீங்க ஏதோ சொல்லுங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். தப்பு ரைட்டு ஏதோ சொல்லுங்க. ரேடியஸ். ஓகே. நீங்க என்னப்பா சொன்னீங்க? சிலிண்டரா? எனக்கு என்னன்னா, நான் வந்து இந்த லெசன முடிக்கிறப்பயோ அ ஹைட்டு. கரெக்ட் நீங்க சொல்றது. ரேடியஸ், ஹைட் எல்லாமே ஓகே. அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எத கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம்? இந்த உயரம், ஆரத்த வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? சிஎஸ்எஃப் வந்து ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் ரெண்டும் சேர்ந்ததுக்கா பிளஸ் பண்றதுக்கா? ஆ. அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு வலைப்பரப்பு சிஎஸ்ஏன்னும் போது 2 கண்டுபிடிச்சா போதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னும் போது அதோட பாட்டத்தையும் நீங்க சேர்க்கிறீங்க. இதுல அடிப்பக்க பரப்பையும் சேர்த்துக்கிறீங்க. அதுதான் கான்செப்ட். அத எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வலைப்பரப்பு அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. சிஎஸ்ஏன்னு கேட்டா, நீங்க அந்த ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏவும், இந்த உருளை, இந்த சிலிண்டரோட சிஎஸ்ஏவும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஆனா நமக்கு இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னும் போது, இதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். இதோட பாட்டமையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்பதான் இதோட டோட்டலா நம்மளால ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படின்னு நான் சொல்றதுக்கு தான் கேட்கிறேன். நீங்க ஏதாவது சொன்னாலும் நான் அதுலேருந்து சொல்ல முடியும். அதுக்கு தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ரேடியஸு, ஹைட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இதுல ஒரு டாயா நம்ம பார்க்கும்போது, மொத்த புறப்பரப்பும்போது, இந்த மேல உள்ள டாப்பு, இந்த வலைப்பரப்பு, இந்த பாட்டம் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அப்போ உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. 2/r ஹச்சுக்கா. இருங்க நானும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கேன். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. ஹைட் 25ன்றது என்ன ஹைட்டு? டாயோட டோட்டல் ஹைட். அதாவது இந்த பொம்மையோட மொத்த ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25ஆ? ஓகே. அப்படின்னா ஓகே இதுலேருந்து ஃபுல் ஹைட்டு தான் நமக்கு 25. ஓகேவா? இப்போ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6ஆ? 6ன்றது விட்டமா ஆரமா? ரேடியஸா? ரேடியஸ். ஓகே. ஆரம் ரேடியஸ் வந்து 6. அப்ப r ஈக்குவல் டு 6ஆ? அப்போ இங்க வந்து 6னா எல்லா பக்கமுமே 6ஆ தான் இருக்கும். இதுவும் 6ஆ தான் இருக்கும். இதுவும் 6ஆ தான் இருக்கும். அப்போ இந்த உருளையோட ஹைட் மட்டும் நமக்கு வேணும்னா என்ன வேல்யூவா இருக்கும்? எவ்வளோமா? 18ஆ? 25 மைனஸ் 6. ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 6. அப்போ 25 மைனஸ் 6 தான் இதோட வேல்யூவா இருக்கும். அப்போ என்ன வேல்யூவா இருக்கும்? 19ஆ? 19. அப்போ இந்த உருளையோட ஹைட் ஓகே 19. அவ்வளவுதான். இப்ப தனித்தனியா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல இன்னொரு பேஸும் இருக்கு. ஏன்னா மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானும் போது கீழே உள்ளதையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ மொத்தமா அந்த டாய் அந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு
அப்படின்னும் போது நமக்கு எதெல்லாம் ஆட் ஆகும்னா அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு வலைப்பரப்பு தானே இதுல இருக்கு அது மட்டும். அது மாதிரி உருளையின் வலைப்பரப்பு அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏரியா அதோட வட்டத்தின் பரப்பளவு ஏன்னா அங்க கீழே வட்டம் தான் இருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சர்க்கிளோட ஏரியா, இது மூணையும் ஆட் பண்ணாதான் அந்த டோட்டலா அந்த பொம்மையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தின் பரப்பளவு சொல்லுங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு. இது எதுக்குள்ளது? ஹெச் வந்து இதுக்கு வராது. ஹெச் வந்து உருளைக்கு வருமா? உருளையோட வலைப்பரப்பு சொல்றீங்க. நான் வந்து அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு கேக்குறேன். 2 பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயர். உருளையின் வலைப்பரப்பு தான் என்ன வரும் சொன்னீங்களே? சிலிண்டரோட 2 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? 2 பை ஆர் ஹெச்சா 2 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சாமா? 2 பை ஆர் ஹெச். ஓகே ஓகே. வட்டத்தின் பரப்பளவு சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். இதுல எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? பை. ஆர் கூட இருக்கு. ஆரையும் வெளில எடுத்துருவோம். அப்ப பேலன்ஸ் இதுல பையும் ஒரு ஆரும் போயிடுச்சுன்னா 2r இருக்கும். இதுல பையும் ஆரும் போயிடுச்சுன்னா 2h இருக்கும். இதுல வந்து பையும் ஆரும் போயிடுச்சுன்னா r மட்டும் இருக்கும். பைனா 22/7. ஆரோட வேல்யூ ரேடியஸ் 6 தான் எல்லாத்துலயுமே. 2 ரேடியஸ் வந்து 6. இதுல ஹெச்சோட வேல்யூ வந்து இந்த ஹைட் தான் எடுத்துக்கணும். உருளையின் இந்த உயரம் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப 19, r வந்து 6. சால்வ் பண்ண வேண்டியதான். 22 into 6 இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். டிவைட் பை 7 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12. இதையும் ஆட் பண்ணா 38 ஆமா? 12 38 இதோட 6 இதெல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. இதோட இது ஆட் பண்ணீங்கன்னா 18 ஆயிடும். 18 plus 38 56ஆ? 7 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம் போகும்? எத்தனை டைம் போகும்? 8 டைம்ஸ். இதையும் மல்டி பண்ணி பாருங்க. 132 அது கூட 132 அது கூட இந்த 80 மல்டி பண்ணிடலாம். எவ்வளவு வேல்யூ பாருங்க. ஒன் 1856ஆ? இதுதான் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். அப்ப சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்த்துக்கோங்க. ஸ்கொயர்ல வரும். அவ்வளவுதான். ஓகேவா பாருங்க. தானே இருக்கு புக்ல ஆன்சரு இல்லை வேற இருக்கா? 1056ஆ? நான் 8 போட்டுக்கணா? ஓகே கரெக்ட். 0 தான். அவ்வளவுதான். ஓகேவா பாருங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே. சரி. யாரும் எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? யாரும் எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? சம் பயிரவா பார்த்துட்டு வந்திருக்கீங்களா?
சம் மிமிக்ரி பண்றேன்னு சொன்னீங்க. நான் மிமிக்ரிலாம் பண்ணவே மாட்டேன் போங்க. உங்க கூடலாம் நான் பேசவே மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க எல்லாரும் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சா பண்ண மாட்டோமாக்கா அப்படின்னு சொல்றீங்களா? ஏதாவது பேசுங்கம்மா. ம் யாரோ இது கேட்க போறாங்க, கேளுங்கம்மா. 100 கிளிக்கு ஒரே வாயாது என்ன? 100 கிளிக்கு ஒரே வாயாது என்ன? தீப்பெட்டி. இல்லக்கா. நல்லடியாக்கா? இல்ல. இல்லையாம்மா. நான் மாதுளை. சொல்லவாக்கா? மாதுளையா? இல்லக்கா. சரி நீங்களே சொல்லுங்க. வாழைப்பூக்கா. ம் ஓகே சூப்பர். அப்புறம் கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. உச்சியிலே கிரீடம் உடம்பெல்லாம் கண் அது என்ன? சல்லடை. இல்லக்கா, அது ஒரு பழம்க்கா. உடம்பெல்லாம் கண்ணா? உடம்பெல்லாம் அன்னாசி. என்னதுக்கா? அன்னாசி பழமா? கரெக்டா. ம் இன்னொன்னு சொல்லவாக்கா? ம் நீரிலே கொண்டாட்டம் ம் நிலத்திலே திண்டாட்டம் அது என்ன? மீன். சரி நேத்தி நான் வந்து திருநாளை போவார் கதை நேத்தி தானே சொன்னேன். திருநாளை போவார்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவேன் கன்ஃபார்மான்னு சொன்னாங்களே. அவங்களெல்லாம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு அது? யாருன்னு இப்போ கரெக்டா பேசுவாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. தாரகாவா, ஹர்ஷினியா, ஜென்சியா, யார் அது? அம்மா ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். அக்கா, சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. என்னப்பா புரியல. கோழி ஏன் முட்டை போடுதா? அதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கலையோ என்னமோ. அதுக்கு 1 2 3 தெரியாது. என்ன மாதிரி டீச்சர் கிடைச்சாலும் அது வந்து முட்டை தான் போடும். எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? இல்லக்கா, பேசுவோம்க்கா. சரி ஓகே. நான் அடுத்த சம் போறேன். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. நான் வந்து கோவத்துல தான் இருக்கேன். என்னப்பா? அதனால நீங்க நாளைக்கு கியூப் சால்வ் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே ஓகே.
சரி, நான் ஒரு சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கேட்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல இது கேட்டாங்க. நோட் பண்ணுங்க இந்த சம்ம. பப்ளிக்ல இதே சம் அப்படியே கேட்டாங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு கேட்டாங்க. சரி, இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கன செவ்வகம், ஓகேவா? அதன் மேல ஒரு அரைக்கோளம் இருக்கு. சாரி, அரை உருளை இருக்கு. இது ஒரு நகைப்பெட்டி. நகைப்பெட்டிலாம் ராஜா காலத்து நகைப்பெட்டிலாம் காட்டுவாங்கல்ல, இப்படி தானே இருக்கும். ஒரு கன செவ்வகம் இருக்கும். அது மேல இந்த மாரி அரை உருளை இருக்கு. இதுல வந்து ஹைட், லென்த், பிரெத் எல்லாமே குடுத்துட்டாங்க. நீளம், அகலம், உயரம் எல்லாமே குடுத்துட்டாங்க. நகைப்பெட்டியின் கன அளவு நம்ம கிட்ட கேக்குறாங்க. வால்யூம் கேக்குறாங்க. இதுல சொல்லுங்க என்னென்ன ஷேப் இருக்கு? கியூபாய்டு கன செவ்வகம் இருக்கு. ஒரு உருளைய வந்து பாதியா வெட்டி வச்ச மாரி இருக்கு. ஒரு சிலிண்டர ஆஃபா கட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ என்னம்மா? கோலம் இருக்குக்கா இந்த சைடுல குட்டியா. குட்டியா கோலம் இருக்கா? அது வந்து அரைக்கோளம். ஓகேவா? அது கோலம் கிடையாது. அரைக்கோளம். அதுவே நம்ம பாருங்களேன், இதுதானே அது. உருளையில உள்ள அந்த ஆஃப். அப்ப அந்த உருளைய தான் ஹாஃபா நம்ம வெட்டி வச்ச மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே? உருளைய ஹாஃபா அப்படியே வெட்டினோம்னா இந்த ஷேப் தானே வரும். ஓகே? இது கீழ வந்து கனசெவ்வகம் கரெக்ட்டா இருக்கு. கியூபாய்டு. அப்போ இது 2த்துக்கும் நமக்கு வால்யூம் ஃபார்முலா 2த்துக்கும் ஏன்னா என்ன கேட்குறாங்க? கன அளவு வால்யூம் தான் கேட்குறாங்க. அப்ப 2த்துக்கும் வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா LBH. நீளம், அகலம், உயரம் L இன்டு B இன்டு H. இது வந்து உருளை வந்து ஃபுல்லா இல்ல. பாதியா இருக்கு. அப்ப ஹாஃப் உருளையின் கன அளவு. சிலிண்டரோட வால்யூம். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுல டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. LBH. பாருங்க, LBH வச்சு தான் நம்ம ஆரும் ஹெச் எடுக்கணும். பாருங்க. இதே 15 தான் இங்கேயும் இருக்கு. கரெக்ட் தானே? இதே 15 தான். நான் வேற கலர் கூட காட்டுறேன் பாருங்க. இங்க கீழே இருக்கிற இந்த 15 தான் இங்கேயும் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா அந்த உருளையோட எண்ணமா? உருளையோட என்னவா வரும்? சிலிண்டரோட விட்டம். கரெக்ட். ஆனா நமக்கு விட்டம் தேவையில்லை. பாதி தான் தேவை. 15/2. இதுதான் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து 15/2. அப்போ இந்த ஆருக்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். ஹெச்ன்றது இது. இந்த அளவு தான் ஹெச்சோட உயரம். அதான ஹைட். அதே அளவு தான் இங்க இருக்கு பாருங்க. அப்போ இது 30னா இதுவும் 30யா தான் இருக்கும். அப்ப ஹெச்சுக்கு வந்து 30. அவ்வளவுதான். எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இது கேன்சல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு மேல உள்ளதா மல்டிபிள் எல்லாமே பண்ணிடுங்க. அதை வந்து வந்த ஆன்சரை வந்து இந்த 1/2 கூட மல்டிப் பண்ணிடுங்க. இது தனியாக மல்டிப் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் பெட்டியின் கன அளவு. டோட்டல் அதோட வால்யூம். இந்த நகை பெட்டி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஞாபகம் வச்சுக்கணும். நீளம் எது, அகலம் எது, உயரம் எதுன்னு கரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியணும். எப்பவுமே எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் கொடுப்பாங்க நமக்கு. எல்லோட வேல்யூ 30. நீளம்ன்றது இது. சாரி, நீளம்ன்றது இது. நீளம்னா இதுதானே நீளம், லென்த். பிரெத்து தான் அகலம், அதுதான் இந்த சைடில் உள்ளது. ஹைட் உயரம் 10. அப்போ இதுதான் எல், இது பி, ஹெச். ஓகேவா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்க இந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது எப்படி? புரியலமா? அது 10H தானேன்னு கேக்குறீங்களா? அந்த ஹெச் வந்து எதோட ஹெச்? அது அது இந்த கன செவ்வகம், அந்த கியூபாய்டோட தான் ஹெச். நமக்கு உருளையோட ஹைட்டுன்னும் போது இங்க பாருங்க, ஒரு சிலிண்டரை ஹாஃபா வெட்டி வச்ச மாதிரி மேல இருக்கா? இந்த சிலிண்டரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். இது சிலிண்டரை ஹாஃபா வெட்டி வச்சிருக்கோம். இதை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுதான் அதோட ஹைட்டு. இது அப்படியே நிறுத்தி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். இதுதான் அதோட ஹைட்டு. இது இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணோம்னா அது ஒரு உருளையா ஃபார்ம் ஆயிடும். இதுதான் அதோட ஹைட்டு. அப்போ இந்த லென்த் தான் இந்த லென்த். ஓகேவா? இது அதோட ஹைட்டு. இதுதான் அதோட விட்டம், டயாமீட்டர். டயாமீட்டர் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் 15 அப்படின்றது. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இந்த சம் ஓகேவா எல்லாருக்கும்?
நாங்க எதுவும் சொல்லக்கா. ஓகேக்கா. ம். சரி. ஓகே. இப்ப எக்ஸர்சைஸ் வாங்க. இதுல எது எது போட முடியும் பாருங்க. இந்த மருந்து குப்பி சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆனா இது நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் குடுக்க போறேன். இங்க பாருங்க மருந்து குப்பி. ஐயோ! எப்படி இருக்குன்னா, ஒரு உருளை இருக்காம். அதுல 2 புறமும் அரைக்கோளம் இருக்கு. இங்க ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப். ஹெமிஸ்பியர். இதுல நடுவுல ஒரு சிலிண்டர் இருக்கு. இதோட விட்டம் குடுத்துட்டாங்க, ஹைட் குடுத்துட்டாங்க. மொத்த நீளம் குடுத்துருக்காங்கம்மா 12 மில்லிமீட்டர். இதுல இதோட மீட்டர் வந்து 3 மில்லிமீட்டர். அப்படின்னா அதோட டோட்டல் கன அளவு கேட்குறாங்க. இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். 2த்தையும் சேர்த்து ஃபுல்லா ஒரு ஸ்பியராவும் வச்சுக்கலாம். இல்ல அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா இதுக்கும் இதுக்கும் தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சிலிண்டருக்கு வால்யூம் தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். உங்க விருப்பம். எப்படினாலும் போடுங்க. இதோட வால்யூம் வரணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நானா சொல்லித் தரேன். ஆனா நீங்க ட்ரை பண்ணணும். போட்டு வரீங்களா? ம். சரி. யாருக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு? இல்ல எக்ஸாம். நாளைக்கு செகண்ட் மிட்டமா? சரி. நான் வந்து டெய்லியும் டெஸ்ட் குடுத்துடுறேம்மா. ஏன்னா நெறைய பேருக்கு எக்ஸாம் நடக்குது. சில பேருக்கு எக்ஸாம் நடக்கல. அது நம்ம வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நான் டெஸ்ட் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். நம்ம இன்னும் நெறைய இருக்கு. அதனால நான் எப்பவும் போல குடுத்துடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே தானே? டெய்லியும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பத்மஸ்ரீ நீங்க தாம்மா அனுப்பணுமா? அதே வராது. மாறி தான் வரும். போன டைம் அப்படியா வந்துச்சு? மாடலுக்கு பாத்துக்கங்க. பப்ளிக்ல அது மாதிரி வராதுல்ல. சரி இந்த 10th சம் எழுதிட்டீங்களா டெஸ்ட்? எழுதிட்டீங்களா? சரி. சரி இந்த 11 அண்ட் 12 ரெண்டும் ஹோம்வொர்க் ரெண்டும் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் டெஸ்ட் வச்சுக்கோங்க. நாளைக்கு யாராவது நடத்த கூட செய்யலாம் சுபாஷினி. இந்த சம் தானே சச்சின் போட்டாங்க அவுட் ஆஃப் சிலபஸ்னு. அப்படியா? தெரியலையே. ஆமா ஆமா. சயின்ஸ்ல இருந்து வந்துட்டுங்க. ஆமா கரெக்ட் கரெக்ட். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. ம். சரி இது ரெண்டும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் எழுதுங்க டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் எழுதுங்க. போதும். இது 3 மட்டும் போதும் நாளைக்கு. அவ்வளவுதான். இது மட்டும் டெஸ்ட் எழுதுங்க. மத்ததெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹோம்வொர்க் ஒரே ஒரு சம் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிட்டு வாங்க. வேற யாரும் எதோ சொல்ல போறீங்களா? தாரகான் ஹர்ஷினி இதை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஏம்மா சொல்லுங்க ஹர்ஷினி. நான் ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஆன்சர் நாங்க சொல்றோம். இட்லிக்கு பொங்கலுக்கு என்னக்கா வித்தியாசம்? பொங்கலுக்கு லீவ் உண்டு, இட்லிக்கு லீவ் கிடையாது. ஆமாக்கா. இதுதான் யோசிச்சீங்களா? அக்கா வேற ஒண்ணுமே தெரியலக்கா. எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுக்கா. சரி நல்லதா நாளைக்கு பாத்துருவாங்க. ஓகேக்கா. தாரகா நீங்க உங்க பங்குக்கு ஒண்ணு இட்லியா பொங்கலா தோசையா ஏதோ ஒண்ணு கேளுங்க. லெட்டருக்கு புக்குக்கு என்னக்கா வித்தியாசம்? லெட்டர் வந்து போஸ்ட் பாக்ஸ்ல கிடக்கும். புக் வந்து பேக்குள்ள கிடக்கும். இல்லக்கா. அப்புறம் ஏக்கா நாய்க்கு சாப்பாடு இல்லையாக்கா? இல்லப்பா அது ரெண்டுத்துக்கும் வேற உடம்பு சரியில்லை. கண்ணு வச்சுட்டாங்க. நான் போயிட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சதுனால அது ரொம்ப சாப்பிடவே மாட்டேங்குது. வச்சா கூட சாப்பிட மாட்டேங்குது. குலைச்சிட்டு இருக்கு. நீங்க அவங்களுக்கு கரும்பு கொடுத்து சளி பிடிக்க வச்சிட்டீங்கக்கா. இருக்கலாம். கரும்பு சாப்பிடுதுமா நாய்க்குட்டி. நான் சொன்னல. எங்க நாய் சாப்பிட மாட்டேங்குதுக்கா. அது ஒரு நல்ல நாய். ஒருவேளை சுகர் டெஸ்ட் பண்ணணும்.
இனிப்பு சாப்பிடாம டயட்ல இருக்க என்னமோ. உங்கள மாதிரியே இருக்கு போலக்கா, ஸ்வீட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து சுகர் கட் டயட்ல இருக்கேன். சுகர் சாப்பிடுறது இல்லம்மா நானு. ஏன்க்கா சுகர் வந்துருமா? ஆமா, சுகர் சாப்பிடாம இருந்தா ஒல்லியாகலான்னு சொன்னாங்க. அதனால நான் அப்படி இருக்கேன். ஆனா நான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா சாக்லேட்லாம் பார்த்தா சாப்பிட்டுக்குவேன். காஃபி, டீலாம் சுகர் போடாம குடிப்பேன். அவ்வளோதான். இப்ப காஃபி, டீயுமே குடிக்கிறது இல்ல. அதே எப்படிக்கா காஃபில சுகர் போடாம குடிப்பேன் குடிக்கிறீங்க? குடிப்பேன் நான். அது அது பழகிடுச்சுமா. அது இப்பதான் ரீசெண்ட்ல. சரி, நம்ம அந்த லெட்டருக்கும் புக்குக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம். யாரோ கூப்பிட்டீங்களேப்பா இடையில. லெட்டர் அண்ட் புக் சொல்லுங்கம்மா. புக்குக்குள்ள லெட்டர் இருக்குமா? லெட்டருக்குள்ள புக் இருக்காது. இல்லக்கா. ஆ, நீங்களே ஆன்சர் சொல்லுங்கம்மா. அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சொல்லுங்கம்மா. புக் ஃபுல்லா லெட்டரா இருக்குக்கா. ஆனா லெட்டர் ஃபுல்லா புக்கா இருக்காதா? வித்தியாசம் கேட்டாங்கம்மா. ஆன்சர் சொல்லுங்க தாரகா. அக்கா லெட்டர் வந்து கிழிச்சிட்டு கிழிச்சிடலாம், புக்கு வந்து படிச்சு கிழிக்கணுமா? ஓ ஓ, இது கூட நல்லா இருக்கு. லெட்டரை வந்து படிச்சு கிழிக்கணும். சாரி, லெட்டரை வந்து கிழிச்சு படிக்கணும், புக்கை வந்து படிச்சு கிழிக்கணுமா? ஆமாக்கா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி, இது மாதிரி நிறைய யோசிச்சுட்டு வாங்க. நல்லா படிங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணிடுங்க. எல்லோரும் நல்லா பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க. தாரகா மாரி சாப்பிடாம இருக்காதீங்க. எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. ஓகே தாரகா, சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூம்மா, தேங்க்யூ, பை பை. நாளைக்கு கியூப் பார்த்துட்டு வந்துருங்க. பை பை. தேங்க்யூம்மா.